இன்னொரு 5 வருஷத்துல 1 மில்லியன் மக்களை நான் மார்ஸுக்கு அனுப்ப போனேன் அப்படின்னு இலான் மஸ்க் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அந்த மாதிரி நம்ம மார்ஸுக்கு போனோம் அப்படின்னா அங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? மார்ஸுக்கு போய் ரியல் எஸ்டேட் பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ரியல் எஸ்டேட் பண்ண எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா இங்கதான் ஏரியில நீ வீடு கட்டிட்ட, குளத்துல நீ வீடு கட்டிட்ட அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல மார்ஸ்ல ஏரிகள் குளங்கள் எல்லாம் இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல, எல்லாம் வறண்டு போச்சு. அடுத்து மார்ஸ்ல அயன் இண்டஸ்ட்ரீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இங்க இருந்து நம்ம மார்ஸை பார்க்கும்போது ரெட் கலர்ல தெரியும். ஆக்சுவலா ரெட் கலர்ல இருக்காது எல்லா இடமும். அங்க இருக்கிற பாறைகள்ல இரும்பு கண்டென்ட் இருக்கிற காரணத்தினால அங்க எல்லாமே துருப்பிடிச்சு அது தூசியா மாறி ரெட் கலர்ல தோற்றமளிக்கும். துருவங்கள்ல பனி கூட இருக்கு. ஐஸ் ஸ்கேட்டிங் எல்லாம் பண்ணலாம். தண்ணி வேணும்னா போர் போடலாம். போர் போட்டா சால்ட் வாட்டர் அடியில் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஒருவேளை மார்ஸ்ல நீங்க போயிட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்குனீங்க அப்படின்னா 30 வயசுல ரிட்டையர் ஆக வேண்டியதா இருக்கும். ஏன்னா மார்ஸ் ஒரு தடவை சூரியனை சுத்தி வர டைம்ல பூமி 2 தடவை சுத்தி வந்துடும். பூமியில 24 மணி நேரம் அப்படின்னா மார்ஸ்ல 24 மணி நேரம் 40 நிமிஷம். பூமியில ஒரு நிலா தான் பாப்பீங்க, மார்ஸ்ல 2 நிலா பாப்பீங்க. ஆனா நம்ம நிலா மாதிரி அழகா வட்டமாலாம் இருக்காது. அடுத்தது நிறைய இடத்துல ஆக்சிஜன் ஜெனரேட்டர்ஸ் வச்சிருப்பாங்க. ஏன்னா மார்ஸ்ல ஆக்சிஜன் 0.13%. ஆனா